நண்பா, நீ ஒரு ஆணா இருந்தா உன்னை தூக்கி விடவோ காப்பாத்தவோ இங்க யாரும் வரப்போறதில்ல. உன்கிட்ட இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வரணும்னு யாரும் மெனக்கெட மாட்டாங்க. காசு சம்பாதி, லட்சியத்தை நோக்கி ஓடுன்னு உன்னை யாரும் தட்டி எழுப்ப போறதில்ல. இன்னைக்கு நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தா உன்னை தவிர வேற யாருக்கும் அத பத்தி கவலையே கிடையாது. ஆனா இந்த உண்மைதான் உன்னோட சுதந்திரத்துக்கான சாவி. யாரோ ஒருத்தர் வந்து என் வாழ்க்கைய மாத்துவாங்கன்னு நீ இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை என்னைக்கு விடுறியோ அன்னைக்கு தான் நீ யாராலையும் தடுக்க முடியாத ஒருவனா அன்ஸ்டாப்பபிளா மாறுற. அதனால எழுந்திரு, சட்டையில இருக்கிற தூசிய தட்டிட்டு நில்லு. வாழ்க்கை உன்னை ஓங்கி அடிக்கும். அதுதான் இந்த வாழ்க்கையோட கேம். நீ இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்கிற ஒவ்வொரு பெரிய மனுஷனும் மத்தவங்கள விட அதிகமா அடி வாங்கினவங்க தான். ஒரு ஆணோட மிகப்பெரிய சூப்பர் பவர் என்ன தெரியுமா? அன்பாதர்ட், அதாவது எதுக்கும் கலங்காம இருக்கிறது தான். சுத்தி இருக்கிற எல்லாமே ஆட்டங்கண்டாலும் நீ கலங்காம நிக்கணும். அவமானம், தோல்வி, மத்தவங்க பேசுற கேவலமான பேச்சு, நிராகரிப்பு, இதெல்லாம் உன் மனச தொடாத அளவுக்கு உன்னோட தோள் தடிமனா இருக்கணும். யோசிச்சு பாரு, ஒரு காலத்துல பஸ் கண்டக்டரா இருந்த ஒரு மனுஷனை நீ ஹீரோ மாதிரி இல்லைன்னு அவமானப்படுத்தினாங்க. அவரோட ஸ்டைல கேலி பண்ணாங்க, வாய்ப்பு தர மறுத்தாங்க. ஆனா அவர் அசரல, அன்பாதர்டா இருந்தாரு. அந்த பசிதான் இன்னைக்கு லட்சக்கணக்கானவங்கள அவரை இமிட்டேட் பண்ண வைக்குது. அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னொரு பக்கம் ராமேஸ்வரத்துல ஒரு ஏழை பையன், உன் கனவெல்லாம் ரொம்ப பெருசுப்பா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு அவர் டீச்சரே சொன்னார். சுத்தி இருந்தவங்க இளக்காரமா பார்த்தாங்க. ஆனா அவர் விடல. ஏன்னா அவருக்கு ஒன்னு தெரியும், கைத்தட்டல்ல புகழ் வராது, சகிப்புத்தன்மையில தான் வரும்னு. பிரஷரை தாங்காத ஒருத்தனால பவரை தக்க வச்சுக்க முடியாது. கஷ்டம் வரும்போது பயப்படாம நின்னு இவ்வளவுதானா, இன்னும் இருக்கான்னு கேளு. அவர்தான் நம்ம அப்துல் கலாம். கடைசியா நம்ம தோனிய பாரு. அவர் தமிழ்நாட்டுல பிறக்கல, ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை. உலகம் அவரை விமர்சனங்களால தாக்கும்போது அவர் கத்தல, யாரையும் குத்தம் சொல்லல, உடைஞ்சு போய் உட்காரல. அமைதியா நடந்து போய் கிளவுஸ ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த பந்தை எதிர்கொள்ள தயாரா நின்னாரு. இதுதான் எமோஷனல் ஸ்ட்ரென்த். இதுதான் ஒரு ஆணோட அடையாளம். தோனி எப்படி லெஜெண்ட் ஆனாரு தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க கத்துற சத்தத்துல அவர் தன் நிதானத்தை இழக்காம வர்ற அடிகளை எல்லாம் தாங்குனாரு பாரு. அந்த ஒரு விஷயம்தான் அவரை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம முன்னோர்களை பத்தி யோசிச்சு பாருங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. முதுகெலும்பு முறியிற அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. மொத்த குடும்பத்தையும் ஒத்த ஆளா தாங்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பொறுப்புகளை அவங்க அசால்ட்டா கையாண்டாங்க. அவங்க ஒரு நாளும் சமூகத்தை குறை சொல்லிட்டு திரியல, ஆன்லைன்ல வந்து அழுது வடிஞ்சதில்ல, மோட்டிவேஷன் வேணும்னு இன்டர்நெட்டை தேடி ஓடல. வர்ற கஷ்டத்தை அமைதியா நின்னு எதிர்கொண்டாங்க. அவங்க பேப்பரால செஞ்சவங்க இல்ல, கல்லால செஞ்சவங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? லவ்வர் ரிப்ளை பண்ண லேட் ஆகுதுன்னு பசங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க. யாராவது ஒருத்தர் சோம்பேறின்னு சொல்லிட்டா மொத்த நம்பிக்கையையும் இழந்துடுறாங்க. போடுற போஸ்டுக்கு லைக் வரலன்னு ஆங்ஸைட்டி வருதுன்னு புலம்புறாங்க. இந்த ஜெனரேஷன் பசங்களோட மனசு பேப்பர் மாதிரி ரொம்ப மெலிசா போயிடுச்சு. பேப்பரை வச்சுக்கிட்டு நெருப்புல நீந்த முடியாது நண்பா. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய நெருப்பு. அது உன்னை சுட்டெரிக்கும், உன்னை துண்டு துண்டா கிழிச்சு போடும். அந்த நெருப்புலையும் தன் லட்சியத்தை விடாம நடக்கணும்னா உனக்கு ஒரு இரும்பு மாதிரியான மைண்ட் செட் வேணும். மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆம்பளையா இரு. வாழ்க்கை உன்னை ஓங்கி அடிக்கும். அதுதான் இந்த ஆட்டத்தோட விதி. உனக்கு $1 மில்லியன் வேணும், ஒரு பிசினஸை ஜெயிக்க வைக்கணும், இந்த சமூகம் உன்னை மதிக்கணும்னு ஆசைப்படுற இல்ல. இதெல்லாம் சும்மா கிடைச்சிடும்னா டீ கடையில உட்கார்ந்திருக்கிற எல்லா ஆண்களும் இன்னைக்கு மில்லியனரா இருப்பாங்களே. ஆனா அவங்க இல்ல. ஏன்னா கஷ்டம் வந்த உடனே பெரும்பாலானவங்க முதல்லேயே விழுந்துடுறாங்க. உனக்கு வெற்றி வேணும்னா உன்னை பார்த்து சிரிக்கிறவங்க, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க, உன்னை ஏமாத்துறவங்க, இவங்களை எல்லாம் எதிர்கொள்ள தயாராயிரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும்னா உன்னோட மதிப்பு தெரியாம உன்னை ரிஜெக்ட் பண்ற பெண்களை கடந்து போக பழகு. இதுதான் ஒரு ஆணோட உண்மையான வாழ்க்கை. நீ ஒரு ஆணா இருந்தா உனக்கு ஒரு முரட்டுத்தனமான மனநிலை வேணும். முரட்டுத்தனம்னா திமிரு கிடையாது, அது நீ பிழைச்சு நிக்க தேவையான பலம். உன்னோட மனசு திக்கா இருந்தா
எவ்வளவு பெரிய பிரச்சனையும் கொசுக்கடி மாதிரி தான் தெரியும். அதே உன் மனசு பேப்பர் மாதிரி மெலிசா இருந்தா சின்ன அவமானம் கூட பெரிய கொலஸ்ட்ரோஃபி மாதிரி உன்னை சாகடிக்கும். இதுதான் ஒரு தலைவனுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு சின்ன ரூல் வச்சுக்கோ. நீ இப்ப எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி கவலைப்படுறியோ அது அடுத்த 7 வருஷத்துல உன் வாழ்க்கைய மாத்தப் போகுதான்னு யோசி. இல்லைன்னா அதுக்காக 7 செகண்ட் கூட உன் நேரத்தை செலவு பண்ணாத. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நிதானத்தை இழந்தா நீ தோத்துடுவ. அமைதியான மனசுதான் உலகத்திலேயே பெரிய ஆயுதம். நம்பி நாராயணன் ஐயாவை பாருங்க. தப்பே பண்ணாம பொய்யான குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போனாரு, அவமானப்பட்டாரு, சித்திரவதை அனுபவிச்சாரு. வேற யாராவது இருந்தா அங்கேயே உடைஞ்சு செத்து போயிருப்பாங்க. ஆனா அவர் நிதானமா இருந்தாரு. அதுதான் அவரை இன்னைக்கு உலகமே அண்ணாந்து பார்க்க வைக்குது. அத்தனை அவமானங்கள், அத்தனை வலிகள், ஆனாலும் நம்பி நாராயணனையா அசையாம நின்னாரு. பல வருஷம், பல தசாப்தங்கள் போராடி கடைசியில ஜெயிச்சார் பாரு. அதுதான் அந்த திக் ஸ்கின். அந்த முரட்டுத்தனமான மனநிலைய நீயும் வளர்த்துக்கோ நண்பா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா முதல்ல ஒன்ன நீயே ஜெயிக்கணும். சுத்தி இருக்கிற பிரஷர் உன்னை எந்த பக்கம் தள்ளினாலும் உன் திசை மாறாம நீ எவ்வளவு தூரம் தாங்குற, அதுல தான் உன் பலமே இருக்கு. எந்த பாதிப்பும் உன் மனச அசைக்க முடியாத அந்த நிலைய நீ அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் உன் லட்சியத்தை ஒரு வெறியோட துரத்த ஆரம்பிப்ப. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் குனிய மாட்டேன்னு நீ நிமிந்து நிக்கும்போது உன் கனவுகள் மெல்ல மெல்ல நிஜமா மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு உன்னை மதிக்கிறத தவிர வேற வழியே இருக்காது. நம்ம தமிழ் வரலாற்றை திரும்பிப்பாரு. அது எந்த சூழ்நிலையிலும் தலைவணங்காத ஆண்களால கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் மாதிரி சாத்தியமே இல்லாத போர்களை ஜெயிச்ச அரசர்கள், வலிகளையே கவிதையா எழுதின கவிஞர்கள், சாவ நேருக்கு நேர் பார்த்த சுதந்திர போராட்ட வீரர்கள்னு நம்ம ரத்தத்திலேயே அந்த வைராக்கியம் இருக்கு. நீ ஒரு ரெசிலியன்ஸ், அதாவது எதையும் தாங்கி மீண்டு வர்ற ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்தவன். இந்த நவீன உலகம் உன்னை சாஃப்டா மாத்த பாக்கும். அதுக்கு இடம் கொடுத்துறாதே. நீ ஒரு ஆண். உனக்கும் உன் எதிர்காலத்துக்கும் உன் பேரை சொல்ல போற உன் வாரிசுகளுக்கும் நீதான் பொறுப்பு. அந்த பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. இந்த உலகம் உன்னை பயமுறுத்தி பலவீனப்படுத்த பாக்கும். அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதே. உனக்குள்ள இருக்கிற திறமை ஒரு எரிமலை மாதிரி. ஆனா நீ ஒவ்வொரு முறை விழும்போதும் மறுபடியும் எழுந்து நிக்கும்போது மட்டும்தான், அந்த தூசிய தட்டிட்டு நீ வாழ்க்கைய திருப்பி தாக்கும்போது மட்டும்தான் அந்த திறமை வெளிவந்து உன் வாழ்க்கையையே மாத்தும். வாழ்க்கை உன்னை தாக்குறதுக்கு முன்னாடி நீ வாழ்க்கைய தாக்கு. தோனி எப்படி அழுத்தத்தை கையாளுகிறார் என்பதைப் பற்றி பேசினால் அது ஒரு தனி பாடப்புத்தகமே எழுதலாம். அவர் பின்பற்றும் மிக முக்கியமான நுணுக்கங்களை இங்கே எளிமையாக காணலாம். 1. முடிவை விட செயல்முறையே முக்கியம். ப்ராசஸ் ஓவர் ரிசல்ட். தோனியின் தாரக மந்திரம் இதுதான். நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படுவதற்கு பதில், இப்போ இந்த நிமிஷத்துல என்ன பண்ண முடியும் என்பதில் அவர் கவனம் செலுத்துவார். அவர் ஒரு முறை சொன்னார், முடிவை பற்றி மட்டும் நிலைத்தால் உங்கள் மீது அழுத்தம் ஏறும். ஆனால் அதை அடையத் தேவையான வேலையில் கவனம் செலுத்தினால் அழுத்தம் குறையும். 2. நிகழ்காலத்தில் வாழ்வது. ஒரு ஓவரில் 15 ரன்கள் அடிக்க வேண்டுமென்றால் அவர் கடைசி பந்து வரை நிதானமாக இருப்பார். அவர் மனசு பவுலரின் அடுத்த பந்தை பற்றித்தான் யோசிக்குமே தவிர தோத்துட்டா என்ன ஆகும் என்று யோசிக்காது. இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் கவனம் அவரை ஒரு கூலான கேப்டனாக வைத்திருக்கிறது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். தோனிக்கும் கோபம் வரும், வருத்தம் வரும். ஆனால் அதை அவர் முகத்தில் காட்டமாட்டார். அவர் நம்புவதென்னவென்றால், கேப்டன் பதற்றமடைந்தால் மொத்த அணியும் பயந்துவிடும். அவர் அமைதியாக இருக்கும்போது அது மற்ற வீரர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. யதார்த்தமான அணுகுமுறை. அவர் கவலைப்படுவதை விட இருக்கும் வளங்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்று பார்ப்பார். கடவுள் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டார், நீங்கள்தான் போராட வேண்டும் என்பது அவர் பாணி. தோல்வியடைந்தாலும் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கத் தொடங்கிவிடுவார். ஒதுங்கி இருத்தல்.
ஸ்ட்ராட்டஜிக் டிட்டாச்மெண்ட். விமர்சனங்கள், புகழ் இரண்டையும் அவர் தலையில் ஏற்றிக்கொள்ள மாட்டார். சமூக வலைதளங்கள் அல்லது மக்களின் பேச்சுகளை அவர் பெரிதாக கண்டுகொள்ளாமல் தனக்கு தேவையான அமைதியை எப்போதும் பாதுகாப்பார். வாழ்க்கை உன்னை தள்ளும் போதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்காத, வேற என்ன இருக்கு காட்டு பார்க்கலாம்னு கெத்தா நின்னு கேளு. நீ ஒரு தோல்வி அடைஞ்சா இந்த உலகம் உன்னை ஒரு ஓரமா உட்கார வைக்கும். ஆனா நீ அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்து உன் அடுத்த மூவ் என்னன்னு யோசிச்சேன்னா அதுதான் உன்னோட உண்மையான பலம். தோனி மைண்ட் செட்டுங்கிறது கிரிக்கெட்டுக்கானது மட்டுமில்ல, அது உனக்கானது, உன்னோட கஷ்டமான நேரத்துக்கானது. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் பதற்றப்படாதே. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு மூச்சை இழுத்து விடு. கிளவுஸை அட்ஜஸ்ட் பண்ணு. ஆட்டத்தை தொடரு. இந்த வீடியோ உனக்கு ஒரு சிறிய மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா உன் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணு. ஏன்னா இங்க நிறைய பேருக்கு தேவைப்படுறது மோட்டிவேஷன் இல்ல, ஒரு தெளிவான மைண்ட் செட்.